ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ என்ன வீடியோனா, நான் லூகாஸ் டிவிஎஸில் 2 வருஷமாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. நான் பார்த்ததே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்பெனி காஷ் லூகாஸ் டிவிஎஸ். ஏன் பெஸ்ட்டு கம்பெனின்னு சொல்கிறேன்னு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. எம்காம் 2024 முடித்தேன் காய்ஸ். நானே 5ஆம் மாதம் அந்த டைமில் தான் எங்கள் வீடு கட்டியிருந்தாங்க பின்னாடி. அதுலேருந்து வேலை செஞ்சுன்னே இருக்க சொல்கிறாங்கன்னு அதுலேருந்து தப்பிட்டுக்காக லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அப்படியே 2 வருஷம் போயிடுச்சு காய்ஸ். அது எப்படி போச்சு என்னன்னு தெரில, ஜாலியாக இருந்தது 2 வருஷம். அவ்வளோதான் காய்ஸ். எப்படியோ நம்ம கம்பெனி ஜாயின் பண்ணியாச்சு. ஆனால் அந்த கம்பெனி ஜாயின் பண்ணி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதில் 2 கேட்டகரி இருக்குது. சுவிட்சு ஒன்று இருக்குது, வைப்பர் ஒன்று இருக்குது. நம்ம எதில் ஜாயின் பண்ணலான்னு யோசித்தேன். சுவிட்சு பார்த்தா சின்னதாக இருந்தது, வைப்பர் பெருசாக இருந்தது. சரி, சுவிட்சு சின்னதாக இருக்கே, ஈஸியாக இருக்குன்னு சுவிட்சிலே ஜாயின் பண்ணிட்டேன் காய்ஸ். எப்படியோ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு 2 இயர்ஸ் லூகாஸில். நம்ம இப்போ ஃபஸ்ட் நாள் போனேன், ஜென்ரல் தான் போட்டாங்க. தமிழ் அமுது அவங்க தான் நம்மளுக்கு சூப்பர்வைசரு. அவங்கக்கிட்ட போனேன். அவங்க நம்மளை வைண்டிங் லைனில் விட்டாங்க. வைண்டிங் லைனில் சுனில் அண்ணன் அவர் கூட விட்டாங்க. அவர் இந்த பையன் செட் ஆக மாட்டான் அது மாதிரி சொன்னார். வைண்டிங் லைன்லேருந்து நம்மளை அப்படியே ஆட்டோ லைனில் மாற்றி விட்டாங்க நம்ம சூப்பர்வைசரு. ஆட்டோ லைனில் போய் 2 வருஷமாக அங்கே தான் இருக்கேன். ஆட்டோ லைனில் உள்ளே வந்தால் என்னை தவிர மிச்சம் எல்லாமே பொண்ணுங்களாகுது. நான் செத்தாக நினச்சேன். ஆப்ரேட்டரும் 2 பேர் பொண்ணுங்க, எல்லா ஸ்டேஜ்லையும் பொண்ணுங்க தான். நான் மட்டும்தான் பையன். ஏன்னு தெரியுமா செத்தன்னு சொன்னேன்? எனக்கு பொண்ணுங்கிட்ட பேசவே வராது கைஸ். எந்த பொண்ணுங்கிட்டையும் பேச மாட்டேன். நான் போன டைம் தான் பருகுது. அன்றைக்கி தான் ஆட்டோ லைன் 1 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க பருகுது. அதனால் அந்த லைனில் இருக்கவங்க எல்லாமே ஜென்ரலில் வந்துக்கிறாங்க. 2 ஷிஃப்ட்டு சேர்ந்தவங்க ஜென்ரலில் கலந்து வந்துக்கிறாங்க பருகுது. இங்கே லைன்லே மொத்தம் 9 ஸ்டேஜ் காய்ஸ். அதில் ஸ்டிக்கர் ஓட்டுற ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தாங்க. அதான் இருக்கிறதுல ஈஸி. நான் போன அன்றைக்கி எல்லா ஸ்டேஜ்லேயும் யார் இருந்தாங்க எனக்கு ஒரு அளவு ஞாபகம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. வெல்டிங் நிவேதா போத்துன்னு நினைக்கிறேன். ஜிம்பிங் கீர்த்தி. அப்புறம் ஃபிண்டில் கலையக்கா போட்டாங்க. பேஸ் அசம்பிளி நம்ம தமிழக்கா போட்டாங்க. அப்புறம் ரோலர் ஏமா போட்டது. அப்புறம் சால்டிங்கும் ப்ளஞ்சர் ஸ்டேஜும் நீனும் அந்த பொண்ணு போட்டது. ஸ்டிக்கர் நான் ஓட்டினேன். ஃபைனல் பூங்கொடி அக்கா பார்த்தாங்க. ஸ்டிக்கர் ஓட்டிட்டு சும்மா நின்றுங்க இருப்பேன். கலையக்கா ஒன்று சொன்னாங்க அன்றைக்கி. என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. சும்மா நிற்காமல் வேறு ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்க போய் கற்றுக்கடான்னாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அவங்க ஃபிண்டில் போட்டுருந்தாங்க. நான் அதை பார்த்துன்னு இருந்தேன். அவங்க திட்டினாங்க, எல்லாம் நீ போடக்கூடாதுரா, இது ஆப்ரேட்டர் மட்டும்தான் போடணுன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க வேறு ஸ்டேஜ் என்ன போய் கற்றுக்கலான்னு. அப்படியே அந்த 1 வாரம் அப்படியே ஜென்ரல்லே போச்சு ஷிஃப்ட்டு. அதுக்கப்புறம் 1 வாரம் முடிஞ்சிட்டோடனே தமிழ் மேம் இருக்காங்களே, அவங்க கேட்டாங்க ஷிஃப்ட் இனிமேட்டு 2 ஷிஃப்ட்டையும் அப்படியே தனித்தனியாக பிரிக்க போகிறேன், நீ என்ன ஷிஃப்ட்டுக்கு போகிறேன்னு கேட்டாங்க. நான் அப்போ யோசித்தேன். தமிழக்கா ஆப்ரேட்டர் தமிழக்கா திட்டிக்கினே இருக்கிறாங்க எல்லாரையும். கலையக்கா திட்டவே இல்லை. அவங்க ஜாலியாக பேசினாங்க. சரி, நம்ம கலையக்கா ஷிஃப்ட்டுக்கே போகலான்னு சொன்னேன். அங்கே வச்சாங்க ஒரு ஆப்பு. என்ன ஆப்பு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன் கேளுங்க. கலையக்கா ஷிஃப்ட்டுக்கு போனால் தான் தெரியுது நம்ம தமிழக்கா ஷிஃப்ட்டுக்கே போயிடலான்னு. ஏன்னு தெரியுமா? கலையக்கா தமிழக்காவோட டபுள் மடங்கு எல்லோரையும் திட்டினே இருக்கிறாங்க. என்னையும் திட்டுறாங்க, ஏன்னா ஃபெயிலானா எடுக்கலாம். அங்கே மாட்டினேன் அந்த ஷிஃப்ட்டில். வேலைக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் நைட் ஷிஃப்ட்டு போகிற வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் மேம் நீ நைட் ஷிஃப்ட்டு வாடா, இந்த லைனில் யாரும் ஒர்க் பண்ணதில்லை, அதனால் நீ வாடா ஒர்க் பண்ணுறான்னாங்க. நைட் ஷிஃப்ட்டும் போட்டாங்க. ஃபஸ்ட் நாள் நைட் ஷிஃப்ட்டு போட்டேன். ஸ்டிக்கர் தான் ஓட்ட விட்டாங்க. அதுக்கப்புறம் ரோலர் போட யாருமே இல்லை. இல்லையா? தமிழக்கா ஆப்ரேட்டர் தமிழக்கா திருநெல்வேலி பையன் ஒருத்தவங்க போட சொன்னாங்க. அவனும் ஒழுங்காக போடல. அதுக்கப்புறம் நானே வாண்டராக போய் தமிழக்கா நான் போடவும் காட்டினேன். சரி போடுறான்னாங்க. இந்த ஐநார் ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன திரும்ப சொன்னான், அக்கா எவ்வளோ வேணாம், எவ்வளோ போட மாட்டான்னா. அவங்க நைட் ஷிஃப்ட்டில் ஒரு ஆளுக்கு ஞாபகம் இருக்குது யார் யார் ஒர்க் பண்ணாங்கன்னு. வெல்டிங்கும் ஜிம்பிங்கும் கிருஷ்ணாமணின்னு நினைக்கிறேன். ஃபிண்டில் பாபு பற்றி ஒன்றும் நிறையா சொல்ல வேண்டியிருக்குது, சொல்கிறேன் இருங்க. அப்புறம் பேஸ் ஐநார், அவன் தான் ஆப்ரேட்டரு. அப்புறம் ரோலர் நான்.
அப்புறம் வந்து சால்டிங் வந்து கோகுல்லேயும் ஒருத்தர். அப்புறம் ப்ளஞ்சர் வந்து திருநெல்வேலி பையன் ஒருத்தவன். அப்புறம் வந்து ஸ்டிக்கரும் திருநெல்வேலி பையன் ஒன்று ஊற்றுவேன். ஃபைனல்லாம் அப்போ யாரும் இல்லை, அப்படியே சுவிட்ச் மட்டும் எடுத்து வச்சுருவாங்க தரையில். அப்படியே ஒருத்தவங்க பற்றி சொல்லிட்டா. ஃபஸ்ட்டு கிருஷ்ணா வந்து வெல்டிங் சூப்பராக போடுவான். ஆனால் அவன் கை நகமே பேத்துன்னு இருக்கும் வெல்டிங் போட்டு. அவ்வளோ கம்பெனிக்கு அவ்வளோ உதைப்பான். காலு மணி அவன் ஓரளவு ஜாலியாக தான் இருப்பான், எல்லாருக்கும் ஜாலியாக பேசுவான். பாபு பற்றி சொல்லிட்டா. பாபு ஒரு சம்பவம் பண்ணான் நைட் ஷிஃப்டில். நல்லா செம்ம தூக்கம் போகுது. நைட்டில் தூங்குற டைமில் 2 சீலை போட்டு விட்டான். போட்டு கான்டாக்ட் க்ளோஸில் ஃபெயில் ஆகிடுச்சு போகுது. 2 நம்பர் வரும் 2 சீலு போட்டு. அதுக்கப்புறம் ரீகன் அண்ணனும் அப்துல் அண்ணனும் வந்து பார்த்தாங்க. அந்த 2 நம்பரும் போய் எடுத்து வச்சு பார்த்தா 2 சீலு போட்டு வச்சுக்கிறான் நாய். அப்புறம் அப்துல் அண்ணன் வந்து செமத்திட்டு. அடுத்து ஐநார் பற்றி சொல்லிட்டா. ஐநார் வந்து நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஏன்னு தெரியுமா, அவன் ஆப்ரேட்டர், அதனால் அண்ணன் கூப்பிடுவேன். அது கசியாக பார்த்தா தெரியுது, அவன் என்னோட சின்ன பையன் இருக்குது. நானும் அவனும் ஒரே காலேஜ் தான் படிச்சுக்கிறோம் திண்டிவனத்தில். என்னோட 2 வயசு சின்ன பையன். அவனை போய் நான் அண்ணன் கூப்பிட்டுக்கிறேன். நான் நைட் ஷிஃப்ட் தான் வந்து அந்த லைனில் எல்லா ஸ்டேஜும் கற்றுக்கினேன். நைட் ஷிஃப்ட்டில் வந்து குவாலிட்டி வந்து ரீகன் அண்ணன், சிவா அண்ணன், ஜான் அண்ணன் அவங்க வருவாங்க நைட் ஷிஃப்ட்டில். குவாலிட்டி மட்டும் ஆளுக்கு ஒரு வாரம். அப்படியே வரும்போது அவங்க 3 பேருக்கும் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நம்ம குவாலிட்டி பசங்க வராங்கள்ல, அவங்க கூட ஒரு ஸ்டாஃப் வரணும். அப்துல் அண்ணன் வருவார், அப்புறம் ஸ்ரீராம் சார் வருவார். நம்ம ஸ்ரீராம் சார் பற்றி பார்ப்போமா. நம்ம ஸ்ரீராம் சார் வந்து நைட் ஷிஃப்ட்டில் வந்தால் எல்லோரையும் கொஷின் கேட்பார். இந்த ஸ்டேஜ் எதுக்காக பண்ணுறோம், என்ன ப்ராசஸ்ஸு, அதுமாரி கேட்பார். அதுவும் ஜாலியாக தான் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்ம அப்துல் அண்ணன் பற்றி பார்ப்போமா. நம்ம அப்துல் அண்ணன் வந்து நான் ஃபின்கில் போடும்போது க்ளவுஸ் போடாமல் தான் போடுவேன் ஒரு டைமு. அப்போ வந்து சொல்லுவார் க்ளவுஸ் போட்டு போடுறான்னு. அவர் சொல்லியும் போடாமல் போடுவேன். அப்புறம் வந்து அவர் வந்து கூப்பிட்டு லெட்டர் ரைட் பண்ண சொல்லுவார் அப்பப்போ. நான் ரைட் பண்ண மாட்டேன். ரைட் பண்ணாமல் அவர்கிட்ட போய் நிற்பேன். சரி தான்டா லாஸ்ட் டைமு, இதுக்கப்புறம் க்ளவுஸ் போட்டு போகிறான்னு. நானும் ஓகே சொல்லிட்டு போயிடுவேன். ஜாலியான டைப் அப்துல் அண்ணன். ரொம்ப நேரம் பாஸில் பார்த்துருந்தோம். இப்போ வாங்க கரண்ட்டில் போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்ப்போமா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் எனக்கு அதிகமாக குவாலிட்டி பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். குவாலிட்டி பசங்க என் கூட ரொம்ப நேரம் இருப்பானுங்க, ஷிஃப்ட்டு ஃபுல்லாக கூட இருப்பானுங்க. குவாலிட்டி பசங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டினா எங்கள் மாமா தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமானே யாருன்னு தானே கேட்குறீங்க, வல்லவன் தான். அவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லா லைன்லேயும் எல்லா ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வல்லவன் மட்டும். செகண்டு யாருன்னு பார்க்கலாமா. செகண்ட் வந்து நம்ம சஞ்சய். அவன் என்ன கேரக்டர் தெரியுமா, அவன் தான் நான் தான் டானு இந்த கம்பெனி. அதுவுமே சுற்றிங்க இருப்பான் நாய். மூணாவதாக வந்து கோபின்னு ஒருத்தன் தான். அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். எந்த டிசிஷன் இருக்குனாலும் அவன்கிட்ட கேட்டு தான் இருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. நாலாவது வந்து அபினாஷ். இவன் வந்து குவாலிட்டியில் ப்ரொடக்ஷன்லேருந்து குவாலிட்டிக்கு போனான். ஜாலியான டைப் தான். நான் போடுற வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவான், லைக் போடுவான், எல்லாமே பண்ணுவான். இங்கே வீடியோவை தூக்கி தமிழாக்காக சென்ட் பண்ணி விடுவான் அங்கே சூப்பர்வைசருக்கு. அஞ்சாவது வந்து பார்த்திவ். இவன் வந்து என்ன மாரி தான். அவனும் சூர்யா ஃபேனு, நானும் சூர்யா ஃபேனு, தீவிரமான சூர்யா ஃபேன். அவனும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. ஆறாவது வந்து அருணாச்சலம். இந்த நாய் வண்டி வாங்கினான், ஒரு ட்ரீட்டு ஒன்றுமே வைக்கல நம்மளுக்கு. என்ன சொல்லுது நாயை. ஏதாவது வந்து வெங்கட். இவனை எல்லோரும் வெங்கட்னு கூப்பிட மாட்டாங்க, பெட்டு வெங்கட் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னு தான் எனக்கும் தெரியல. எட்டாவது வந்து ரோகிணி அக்கா, இந்த வீடியோ பார்க்குறியா, தம்பிக்கு சப்போர்ட் பண்ணு, பாய். 9 வந்து பிரேம் வந்து எப்படின்னா என்னமாரி தான், யார்கிட்டையும் பேச மாட்டான், வாய்ஸும் கொஞ்சம் கம்மியாக வரும், என்னமாரியே தான், என்னமாரி டைப் தான் பிரேம். 10 ராஜு. இவன் கேரக்டர் எப்படி தெரியுமா, பேசிக்கினே இருப்பான் கைஸ் எனி டைமும் நம்மக்கிட்ட. அதான் கைஸ் இவன் கேரக்டரு. நெக்ஸ்ட்டு 11 வந்து முத்து. இவனை வந்துட்டே போயிட்டான். நான் குவாலிட்டியில் தனியாக எடுக்கிறேன் அவனுக்காக வீடியோ. இவனை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கினே இருக்கலாம். இவன் எப்படிப்பட்ட ஆள்னா எல்லாம். ஃபஸ்ட்டு ஆட்டோ லைன் பற்றி பார்க்கலாமா. அதான் எங்கள் லைனு. ஃபஸ்ட்டு வெல்டிங் வந்து மஞ்சாக்கா போடுறாங்க. அவங்கள பற்றி ஒன்றுமே இல்லை, அவங்க கொஞ்சம் நல்லவங்க தான். ரெண்டாவது வந்து தாரணி. அது வாயா வேறு என்னன்னு தெரியாது. அங்கே ஆட்டோ லைனில் கற்றுனா
வைப்பர் வரைக்கும் கேட்கும். தானி அவ்வளோ வாய் அந்த நாய்க்கு. நெக்ஸ்ட்டு சந்துரு, அவர் தான் இந்த லைனுக்கு ஆப்ரேட்டர். இந்த லைனை பார்த்துக்குறாரு அவர் தான். நல்லா பார்த்து பாருங்க அண்ணன், எல்லாமே பண்ணுவான். நெக்ஸ்ட்டு பானுன்னு சொல்லட்டா, டச்சப் பானுன்னு சொல்லட்டா, சால்டிங் ஏகப்பட்ட ஒரு நாளுக்கு மட்டும் ஒரு 10-15 சால்டிங் ஓட்டையோட அனுப்போம். எட்டும் போய் டச்சப் பண்ணி வாங்கிட்டு வரேன் நான் பாவம் இல்லையா பணக்கா. நெக்ஸ்ட்டு தீபக் வந்து எப்படின்னா ஃபைனல் வேகமாக பார்ப்பான், எல்லாமே பண்ணுவான், என்னோட வேகமாக இருப்பான். அது நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச சீலைன் போகலாமா வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜிம்பிங் வந்து சௌந்தர்யா போகுது. சௌந்தர்யா அன்றைக்கி என்கிட்ட ஒன்று கேட்டுது, ஏன்னா வீடியோவில் வாய்ஸே ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்னு. எனக்கு பேசவே தெரியாது, வீடியோ பண்ணதே நான் பெரிய விஷயம். இவ்வளோ பண்ணுறேன் நான், அதான் விஷயம், கோச்சிக்காரணி. நெக்ஸ்ட்டு வந்து திவ்யா அக்கா, அவங்க வந்து ஆப்ரேட்டர், சீலைன் ஆப்ரேட்டர். அவங்க தான் வந்து எனக்கு எல்லா செட்டிங் மாற்றும் போது டூல் மாற்ற அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க எல்லாமே அவங்க கற்றுக் கொடுத்தாங்க சீலைனில். அவ்வளோதான் கைஸ் அவங்க சீலைனில். அப்புறம் யார், நிவேதான்னு ஒரு குரங்கு ஒன்று இருக்கும் உங்கள் லைனில். சால்டிங்கும் ஒரு கிடைக்காது, பஃபர் வச்சுக்கினே இருக்கும் எனி டைம். எங்கள் அக்கா நிவேதா அக்கா, சாரிக்கா. நெக்ஸ்ட்டு வந்து நந்தினி, அவங்க வந்து எனக்கு அக்கா தான், ஆனால் என்னை அண்ணன்னு கூப்பிடுவாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க எனக்கும் தெரியல. லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் வந்து ஆர்த்தி வந்து எப்படின்னா, எனக்கு வந்து ஃபைனல் பார்க்க கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க ஜாலியான டைப்பு, எல்லாம் ஜாலியாக தான் இருப்பாங்க, அவங்களும் ஜாலி. திவ்யா அக்கா ஒன்று நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. நாங்கள் பாவம் ஃபைனல் பார்க்குறவங்க, எங்களால் லோல் செல்லு போட்டுக்கின்னு வந்து உள்ளே வந்து ஹெல்ப் பண்ண முடியல. ஆர்த்தியை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க, கோச்சிக்காதீங்க. வாங்க சி லைன்லேருந்து ஏ லைன் போகலாமா வாங்க. ஜிஆர்சி ஏ லைனில் வந்து ஜிம்பிங் வந்து பிரியா போகுது. பிரியா எப்படி தெரியுமா, நான் ஃபைனல் பார்த்துன்னே இருப்பேன், திரும்பி பார்த்துன்னே இருக்கோம். இவன் எப்போ வருவான் வெல்டிங் போட ஹெல்ப் பண்ண பார்த்துன்னே இருக்கோம் எங்கள் பிரியா. அதுமாரி கேட்டு அக்கா கோச்சிக்காத அண்ணா இதுமாதிரி சொல்கிறேன்னு. நெக்ஸ்ட்டு இளமதி அக்கா, அவங்க வந்து ஆப்ரேட்டர் தான், ஜாலியான டைப் தான். இளமதி அக்கா, தம்பி வீடியோ மறக்காமல் பாரு, இனிமேட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு. பாய். நம்ம கம்பெனிலே ஃபேமஸான ஆள் தான் நெக்ஸ்ட்டு வராது. அவர் யார் தெரியுமா, நம்ம பொன்ராஜ் அண்ணன். பொன்ராஜ் அண்ணன் வந்து நம்ம கம்பெனிக்கே ஃபேமஸ்ஸு, செம்ம ஜாலியான டைப்பு. அண்ணா மிஸ்யூ. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து யார் தெரியுமா, ஏமா பற்றி சொல்லணும்னா, கம்பெனியில் எல்லாமே ஆட்டோ லைனில் எல்லா ஸ்டேஜும் அவங்க தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்கள தான் எனக்கு கற்றுக்கணும் எல்லா ஸ்டேஜும். ஏமாக்கா பாய். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யார் தெரியுமா, தென்னரசி. அவங்க வந்து எப்படின்னா, நம்ம பிரியா சொன்னல அதேமாதிரி தான் இவங்களுக்கு வந்து லோட் சைக்கிள் போட்டு தரணும். ஃபைனல் பார்த்துட்டு இவங்களும் அதேமாதிரி பார்த்துருப்பாங்க. சேம் தான், 2 பேருக்கும் ஒன்றே தான். ஓகேவாக்கா, கரெக்டாக சொல்லிட்டோன்னா. நெக்ஸ்ட்டு சன்னியாக்கா, இவங்க என்ன மாதிரி கேரக்டர் தெரியுமா, இன்றைக்கி திட்டுறாங்கன்னா நாளைக்கே நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. என்னென்ன அவங்களே மறந்துடுவாங்க என்ன சந்தன்னு. சன்னியாக்கா கத்தா. நெக்ஸ்ட்டு பாலாஜி, இவனை வந்து எங்கள் கம்பெனியில் வந்து நாட்டாமல் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா நாட்டமாக சொல்லுவாங்க, தொண்ணு பேசினே இருப்பாங்க சிவன், அதான் நாட்டமாக சொல்கிறாங்க. ஏய் பாலாஜி, இதுமாதிரி தொண்ணெல்லாம் பேசாத. நெக்ஸ்ட்டு மெத்தஸ் பற்றி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு மெத்தஸில் வந்து விஷாலை பற்றி பார்க்கணுன்னா, அவன் சின்ன குழந்தை மாரி தான் இருப்பான் கைஸ். ஆனால் கல்யாணமே பண்ணிட்டான் நாய். சின்ன பையன் மாரி தான் பேசிங்க இருப்பான். அப்படியே லவ் பண்ணல என்னென்னாலும் சொன்னான், கல்யாணமே முடிச்சிட்டான் கைஸ் அவன். நம்ம சசி மாமாவை பற்றி பார்ப்போமா. அப்படியே அழகாக பேசுவாங்க கைஸ், சூப்பராக இருக்கும் வாய்ஸு. அப்படியே லேடிஸ் மாரி கூட பேசுவான். எங்களால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சசி மிஸ் யூ. கௌதமி அக்கா பற்றி பார்க்கலாமா. அவங்க வாய்ஸ் தாங்க்கா அவனுக்கு எனர்ஜி. ஏன் தெரியுமா சொல்கிறேன், அவங்க கத்தனா எல்லாருமே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுவிட்சில் கத்தனா வைப்பது லாஸ்ட் வரைக்கும் கேட்கும். அவங்க கற்றுது மொத்தம் பார்த்துக்கங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஃபஸ்ட்டு வந்து சித்திராக்கா பற்றி சொல்லிட்டா கேளுங்க. அவங்க வந்து நம்மளுக்கு என்ன தெரியலனாலும் போய் கேட்டால் சொல்லித்தர்றாங்க, சித்திராக்கா மட்டும். அவ்வளோதான், அவங்கள பற்றி அவ்வளோலாம் எனக்கு தெரியாது, அதுதான் தெரியும். நெக்ஸ்ட்டு அம்மாக்கா பற்றி சொல்லணும்னா,
அவங்களும் ஜாலியான டைப் தான். அவங்ககிட்ட திட்டு இது வரைக்கும் நான் வாங்கினதும் இல்லை, எதுவும் வாங்கினதும் இல்லை. ஜாலியாக தான் இருக்கும் அவங்க வந்தாலும். அம்மாக்கா மிஸ் யூ. நெக்ஸ்ட்டு வந்து பிரபாக்கா பற்றி சொல்லணும்னா அவங்க செம ஜாலியான டைப்பு. அவுட்புட்டு வந்தாலும் போடுன்னு கத்தினே இருப்பாங்க. ஜாலியாக தான் இருக்கும் அதுவும். பிரபாக்கா மிஸ் யூ. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டரில் வந்து ராஜாக்கா பற்றி பார்க்கலாமா? நான் லாஸ்ட்டு நாள் கம்பெனிக்கு வரும்போது 29ஆந்தேதி நான் வெல்டிங் போட்டேன். அப்போ 4th பிளேட் வந்து மாற்றி போட்டேன். அது வந்து லீக்கில் வந்து ஃபெயில் ஆச்சு. அந்த ஃபெயில் ஆனது எல்லாமே ஃபெயில் ஆச்சு. ஆனால் என்ன எதுவும் கேட்கல. மஞ்சாக்கா தான் போட்டு திட்டினாங்க. மஞ்சாக்கா பாவம், அவங்கள பற்றி சொல்கிறேன். ராஜாக்கா என்ன ஒன்றுமே கேட்கல. ஆனால் அவங்க எதுவுமே என்ன கேட்க மாட்டாங்க, ஜாலியாக தான் இருப்பாங்க. ராஜாக்கா மிஸ் யூ. நெக்ஸ்ட்டு ஜெயாக்கா, அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து ஜாலியான டைப் தான். எப்போ தான் ஆட்டோ லைனுக்கு வருவாங்க. அவங்க வந்து GSB லைனில் இருக்காங்க. அவங்க லைனில் போய் இன்னும் நான் கேட்டாலும் அவங்க அந்த லைனில் இருந்தால் எடுத்து கொடுத்துருவாங்க. அவ்வளோ நல்லவங்க. ஜெயாக்கா மிஸ் யூ. நெக்ஸ்ட்டு பூங்குடி அக்காவை பற்றி பார்ப்போமா? பூங்குடி அக்கா வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச ஆப்ரேட்டர் அவங்க தான். இப்போ நடுவில் ரியோருக்கு போனாங்க. ரியோருக்கு ரிஜெக்ஷன் வருவாங்க. அவங்க வரும்போது ரிஜெக்ஷன் அன்றைக்கி அதிகமாக ஆயிட்டுனா செம்ம திட்டு. இந்த ரிஜெக்ஷன் ஏன் வந்து எப்படி வந்தது சொல்லுன்னுவாங்க. பூங்குடி அக்கா மிஸ் யூ. நெக்ஸ்ட்டு நித்யா அக்கா, இவங்க வந்து குவாலிட்டி மேமு. இவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியுமா? ஒரு சம்பவம் நான் பண்ணேன். லீகில் ஓவிங் வந்து சுவிட்சோடு போயிடுச்சு ஒரு தடவை. அதை நான் பார்க்காம ஃபைனல் பார்த்து அனுப்பிட்டேன். குவாலிட்டியில் வந்து சுனினா வந்து எடுத்து அவங்க மேமிட்ட காமிச்சிது. அவங்க வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? நீயாடா அதுமாரி அனுப்பிச்சி விட்ட, உன்னை எவ்வளோ நம்பினேன். அவங்க அவ்வளோ என் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. நித்யாக்கா மிஸ் யூ. நெக்ஸ்ட்டு ஐயா பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு டைலாக் விடுவார். என்ன டைலாக் தெரியுமா? வெட்டு மாரி பண்ணாரா வெட்டு. அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் நிறைய திட்டுவார். அது திட்டினாலும் ஜாலியாக தான் இருக்கும். ஐயா மிஸ் யூ. நெக்ஸ்ட்டு சிஎல் போகலாமா? சிஎல்லில் வந்து ஃபஸ்ட்டு சத்யாக்கா வந்து நான் நைட் ஷிஃப்ட் வரும்போது அவங்க போகும்போது என்கிட்ட சாக்லேட் இருந்தால் கொடுத்துட்டு போவாங்க. ஒரு 5 சாக்லேட் இருந்தாலும் கொடுத்துட்டு தான் போவாங்க. சத்யாக்கா மிஸ் யூ. நெக்ஸ்ட்டு பானாக்கா எப்படின்னா ட்ரே இல்லைன்னா வைப்பலில் போய் கூட எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுப்பாங்க. பானாக்கா மிஸ் யூ. தனாக்கா பற்றி சொல்லணும்னா அவங்க ஜாலியான டைப் தான். அவங்கள பற்றி சொல்லணும் எதுவும் இல்லை. யாரையோ ஒருத்தங்களை மறந்த மாரி இருக்கு. யார் அவங்க? நம்ம சூப்பர்வைசரா தமிழ் அமுது. நெக்ஸ்ட்டு தமிழ் அமுது மேம் பற்றி பார்ப்போமா? வாங்க. இவங்க வந்து இவங்ககிட்ட நான் திட்டு வாங்காத நாளே இல்லை. எல்லா நாளும் திட்டுவாங்க. நான் தமிழக்கா உங்கள் திட்ட மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ. தமிழக்கா அவ்வளோ திட்டினாலும் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழக்கா ஐ மிஸ் யூ. எல்லார் பற்றியும் ஒரு அளவு சொல்லிட்டேன். யாருன்னா விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, மறந்துட்டு இருப்பேன். எல்லாருக்கும் மிஸ் யூ. நெக்ஸ்ட்டு நம்ம கம்பெனி சாப்பாடு எப்போவுமே நல்லா தான் இருக்கும். காலைல பொங்கல் சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். நைட்டு வந்து சப்பாத்தி நல்லாயிருக்கும். சப்பாத்தி குருமா நல்லாயிருக்கும். நைட் ஷிஃப்ட்லேயே இன்னொரு சாப்பாடு வரும். தோசை சூப்பராக இருக்கும் கைஸ். அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் சாப்பாடெல்லாம். லாஸ்ட்டாக நம்ம கம்பெனி ஸ்நாக்ஸை மிஸ் பண்ணுறேன் கைஸ். அது இருந்தால் தான் டெய்லிக்கும் வீடியோ போடுவேன். இப்போ அந்த கம்பெனி ஸ்நாக்ஸும் இல்லை. கம்பெனி ஸ்நாக்ஸை வந்து நான் மிஸ் பண்ணுறேன் கைஸ். எல்லாக்கிட்டையும் நான் கேட்குறேன், ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் யார் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. பாய். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அது வந்து நானே சொல்கிறேன். வீட்டை சும்மா தான் உட்காந்துக்கிறேன் 2 வாரமாக. பாய்.